பல வகையான கோள்களும் சிறுகோள்களும் நிலவுகளும் நம் சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்றன. இவ்வொவ்வொன்றிற்கும் விரைவாகச் செல்வதற்கு நம்மிடம் ஒரு விண்வெளிக்கலம் இருந்தால் எவ்வாறு இருக்கும்? பல்வேறு விதமான நிலப்பரப்புகளையும் வெப்பங்களையும் ஆற்றல் ஊற்றுகளையும் வெவ்வேறு அளவில் புவியீர்ப்பு விசைகளையும் கொண்ட நிஜமான சில இடங்களை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம். சூரிய மண்டலத்திலேயே பூமியின் பரப்பில்தான் அதிக அளவிலான புவியீர்ப்பு சக்தி உள்ளது. பூமியை விடுத்து சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்றாலும் கூட நாம் பெருமளவிலான இந்த புவியீர்ப்பு பாரத்தை விட்டுச் செல்வோம். பூமியில் உள்ள சிலிர்ப்பூட்டும் விஷயங்கள் அனைத்தையும் விட அதிகமான அனுபவங்களை இந்த குறைந்த புவியீர்ப்பு குடியிருப்புகள் நமக்கு அளிக்கின்றன. நம் இலக்குகள் நமக்கு மாபெரும் கிரக சாகச அனுபவங்களை அளிக்கக்கூடிய உண்மையான உலகங்களில் உள்ள உண்மையான இடங்கள் ஆகும். மாபெரும் கிரக சாகச அனுபவங்கள். என் பெயர் டான் பெட்டிட். விண்வெளியில் பறக்கும் வாய்ப்பு பெற்ற சில அதிர்ஷ்டசாலிகளில் நானும் ஒருவன். நான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எனப்படும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு 3 முறை பயணித்துள்ளேன். இரவு தோற்றங்களும் பகல் தோற்றங்களும் வெவ்வேறாக தோன்றுகின்றன. இரண்டுமே கண்ணுக்கு விருந்தாக உள்ளன. ஆயினும் பூமியின் ஒரு கண்டத்தில் பாதியை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வகையில் உள்ளதால் இரவு நேர தோற்றங்கள் மிகவும் சிறப்பாக உள்ளன. பூமியில் அட்மாஸ்பியரை, அதன் காற்று மண்டலத்தை ஒரு விளிம்பிலிருந்து பார்ப்பது போல் இருப்பது ஒரு விவரிக்க முடியாத அற்புத அனுபவம். பூமியில் உயிரினங்கள் வாழும் பயோஸ்பியர் என்ற உயிர்கோளம் பூமியின் காற்று மண்டலத்துடன் ஆழ்ந்த தொடர்புடையது. காற்று மண்டலம் இல்லாவிட்டால் நம் பூமி ஒரு பெரிய உடைந்த பாறை போல இருக்கும். நாம் விண்வெளியில் நம் ஊரைப் போல காலனிகள் அமைக்கப் போகிறோம். பல விதங்களிலும் இதை பற்றி ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சி மனிதகுலத்தை வாழ வைக்கப் போகிறது. இது காலத்தின் கட்டாயம். நாம் விண்வெளியை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம் நமக்கு விண்வெளியில் எப்படி காலனிகள் அமைக்க வேண்டும் என்று காட்டியிருக்கிறது. விண்ணில் நாம் ஒரு அவுட்போஸ்ட் அமைக்க, நமது அவுட்போஸ்டை விண்ணுக்கெடுத்துச் செல்லும் ராக்கெட்டுகளும் எரிபொருள்களும் நம்மிடம் இருந்தால் நாம் பூமியை விட்டு சென்று விடுவோம். பூமியின் புவியீர்ப்பிலிருந்து விடுபட்டு சூரிய மண்டலத்தை ஆராய்ச்சி செய்யும் ஒரு காலகட்டத்துக்கு நாம் போகப் போகிறோம். மெர்க்குரி எனப்படும் புதன் கிரகத்திலிருந்து தொடங்குவோம். சூரிய குடும்பம் முழுவதற்கும் சூரியனே சக்தியை அளிக்கிறது. சன்ஸ்பாட்ஸ் என்ற சூரிய புள்ளிகளைச் சுற்றி சில சுறுசுறுப்பான நடவடிக்கைகள் நிகழ்கின்றன. சூரியனின் அருகில் இருப்பதால் அதன் ஒளியை மிக அதிகம் பெறும் புதன் கிரகம் கொதிக்கும் தண்ணீரை விட 4 மடங்கு வெப்பம் கொண்டது. புதன் கிரகத்தின் வட துருவத்தில் உள்ள டோல்கேன் கிரேட்டர் என்ற வீழ்பள்ளம் உங்களை வரவேற்கிறது. அந்த கிரேட்டருக்கு உள்ளே நுழைந்து நாம் தகிக்கும் சூரியனிடமிருந்து மறைந்து வாழ்கின்றோம். புதன் கிரகம் தானே திரும்பிக் கொண்டிருப்பதால் சூரியன் எப்போதும் இந்த கிரேட்டரின் சுவருக்கு மேல் உதிப்பதில்லை. பல 100 கோடி வருடங்கள் வால் நட்சத்திரங்கள் மோதியதால் உண்டான பனி படலத்தை சூரியனின் வெப்பத்தால் ஆவியாக்க முடியாது. இந்த பனியால் சூரியனுக்கு மிக அருகில் நாம் உயிர் வாழ்வது சாத்தியமாகிறது. சூரிய ஒளியை சிதறடிக்க காற்று இல்லை என்பதால் நம் நிழல்கள் முழுக்க முழுக்க கருப்பு நிறத்தில் உள்ளன. இந்த ரீபோன் பீக்ஸின் உச்சியில் நம் காலனிக்கு சக்தி கிடைக்க சோலார் ஃபார்ம் என்ற சூரிய சக்தி வயலை உருவாக்கி இருக்கின்றோம். சூரியனின் இயக்கம் அதிகமாக இருக்கும் பகுதிகளை மேற்பார்வை செய்ய ஒரு சோலார் அப்சர்வேட்டரி எனப்படும் ஆய்வு மையத்தை கட்டியிருக்கின்றோம். இந்த புவியீர்ப்பு சக்தி பூமியில் உள்ளதை விட பாதிக்கும் குறைவாக உள்ளது. இங்கே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லவும், கிரேட்டரின் தரையில் உள்ள பனிச்சுரங்கங்களுக்கு செல்லவும் நாம் ஜிப்லைன் எனப்படும் பெரிய கயிற்று பாதைகளை பயன்படுத்துகின்றோம். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களும் பனிக்கட்டிகளும் பல மூடிய பெட்டிகளில் இந்த கயிற்று பாதைகள் செல்கின்றன. நாம் நமது ஸ்பேஸ் சூட் என்ற விண் உடைகளை ஜிப் போர்டுகளுக்கு இணைத்து கொண்டு அந்த சரக்கு பெட்டிகளை பின்தொடர்ந்து செல்கின்றோம். சூரியன் இந்த கிரேட்டருக்கு மேல் கொஞ்சம் தோன்றும் போது இந்த ஜிப் போர்டுகள் நம்மை சூரிய வெப்பத்திலிருந்து காக்கின்றன.
வீனஸ் எனப்படும் வெள்ளி கிரகத்தின் புவியீர்ப்பு கிட்டத்தட்ட பூமியின் புவியீர்ப்பு சக்தி போன்றதே. ஆனால் அது மிக வித்தியாசமான காற்று மண்டலத்தை உடையது. அதன் மேலே உள்ள தடிமனான மேகமூட்டம் வெப்பநிலையை உள்வாங்கிக் கொள்கிறது. இதனால் அதன் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலை லெட் என்ற காரியத்தின் மெல்டிங் பாயிண்ட், அதாவது உருகுநிலையை விட அதிகமாக உயர்கிறது. வெள்ளி கிரகத்தின் மீது நாம் டிரிஜிபிள் என்ற காற்று கப்பல் போன்ற ஒரு கப்பலை ஓட்டி அதன் காற்று மண்டலத்தில் மிதந்து வாழ்கிறோம். அதன் மேற்பரப்பு மிகவும் சூடாக இருந்தாலும் நமது கப்பல் அதற்கு மிகவும் உயரத்தில் மிதக்கும். நம் வீடுகளில் உள்ள புவியீர்ப்பு கிட்டத்தட்ட பூமியின் புவியீர்ப்பை போலத்தான் இருக்கிறது. நடுவில் உள்ள ஒரு நீண்ட தண்டு போன்ற அமைப்பு நமது ஆராய்ச்சிகளையும் சென்சார்ஸ் என்ற உணரிகளையும் வெள்ளி கிரகத்தின் மேற்பரப்புக்கு எடுத்து செல்கிறது. பூமியில் கடல் தரையை ஆராய அறிவியலாளர்கள் நீர்மூழ்கிகளை பயன்படுத்துவர். அதைப்போல நாம் வெள்ளியின் மேற்பரப்புக்கு செல்வதற்கு அழுத்தம் மிகுந்த ஒரு வண்டியை பயன்படுத்துகிறோம். இங்குள்ள பள்ளத்தாக்குகளும் எரிமலைகளும் நமக்கு எங்கோ பார்த்தது போல தோன்றுகின்றன. ஆனால் இதன் வெப்பநிலையும் அழுத்தமும் சேர்ந்து இந்த உலகத்தை மிக அபாயமான ஒன்றாக மாற்றுகின்றன. பலத்த மேகத்தட்டுகளை தாண்டி கீழே சென்றவுடன் மாட்மோன்ஸ் என்ற பொங்கு எரிமலையை காண்கிறோம். இது நம் பூமியில் கடல் அடியில் உள்ள மலையை போல இருக்கிறது. ஆனால் குளிர்ச்சியான கடல் தரைக்கு பதில் கொடுமையான நரகம் ஒன்றை காண்கிறோம். சூரிய மண்டலத்தின் பெருநிலவுகளில் பூமியின் நிலவும் ஒன்று. பூமியின் புவியீர்ப்பு சக்தி நம் காற்று மண்டலத்தையும் கடல்களையும் இழுத்து பிடிக்கிறது. ஆனால் சந்திரனிடம் அவ்வளவு புவியீர்ப்பு சக்தி இல்லை. காற்றும் நீரும் இல்லை, ஓசை இல்லை, வானிலை இல்லை. ஒரு அப்போலோ விண்வெளியாளர் உயிர் வாழத் தேவையான லைஃப் சப்போர்ட் கொண்ட பை அவருடைய எடையை விட அதிகம் கனமானது. லூனார் ரோவர் என்ற ஆராய்ச்சி வண்டி தூசிகளையும் துகள்களையும் கிளப்பிக்கொண்டு ஒரு கால்ஃப் வண்டியைப் போல துள்ளிச் செல்ல முடிந்தது. அதன் தடங்கள் பல லட்சம் வருடங்கள் நீங்காதிருக்கும். எதிர்காலத்தில் நமது நிலவு ஆராய்ச்சி மையம் நிலவின் தென் துருவத்துக்கு அருகே உள்ள ஷாக்கிள்டன் என்ற கிராட்டரின் விளிம்பில் இருக்கும். இதன் உள்ளே பனி இருப்பதாக நமது முந்தைய விண்வெளி ஆராய்ச்சி ஊர்திகள் கண்டறிந்துள்ளன. ஷாக்கிள்டன் கிரேட்டர் எனப்படும் வீழ்பள்ளத்தில் எப்பொழுதும் அந்தி மாலைதான். வாருங்கள் அங்கு செல்வோம். சூரியன் இந்த வீழ்பள்ளத்தின் விளிம்பில் கொஞ்சமாக தோன்றி அதன் அடிவானத்தை மாதத்திற்கு ஒரு முறை சுற்றி வருகிறது. இங்கே தென் துருவத்தில் நம்முடைய சூரிய கருவிகளுக்கு 90% நேரம் சூரிய ஒளி கிடைக்கிறது. இங்கு நம்மிடம் அசுர அளவு ட்ரக் ஒன்று உள்ளது. ஷாக்கிள்டன் வீழ்பள்ளம் மிக செங்குத்தான வளைவான பாதைகளை உடையது. அதனால் நமக்கு இன்னும் உறுதியான வண்டி தேவைப்படுகிறது. இப்பள்ளத்தின் குளிர்ச்சியான தரையை அடைய அதன் சுவர்களில் 4 கிலோமீட்டர் தூரம் வரை கீழே இறங்க வேண்டியுள்ளது. இங்கே உள்ள நம் வீடுகள் பூமியிலிருந்து கொண்டு வரப்பட்ட குழாய்களாலும் ஊதிய வளையங்களாலும் கட்டப்பட்டுள்ளன. இங்கே 80 பேர் வாழ்கிறார்கள். நாம் பிறர் உதவியின்றி தன்னிறைவாக வாழ்கிறோம். பூமியில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்காக நிலவு வளங்களை வணிகம் செய்கிறோம். இதை போன்ற பனி சுரங்க ரோபோ வண்டிகள் இந்த பள்ளத்தின் தரை வரை கீழே செல்கின்றன. அவை சேகரிக்கும் பனியை உருக்கி நீராக்கி குடிக்க பயன்படுத்துகிறோம். அந்த தண்ணீரை பிராணவாயுவாகவும் ஹைட்ரஜன் வாயுவாகவும் பிரித்து விண்வெளி கலனுக்கு எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். இந்த பள்ளத்தின் செங்குத்தான சுவர்களில் நமது அசுர அளவிலான ட்ரக்கை ஓட்டி செல்வதுதான் இங்கு மிகப்பெரிய சாகசம். பூமியின் எந்த செங்குத்தான மலைப்பாதைக்கு போனாலும் இது போன்ற பிரமாதமான மெய்சிலிருக்கும் அனுபவமும் குறை புவியீர்ப்பு அனுபவம் நமக்கு கிடைக்காது. சிகப்பு கிரகமாகிய செவ்வாய் கிரகம் மார்ஸ் எரிமலைகளையும் ஆழமான பள்ளத்தாக்குகளையும் உடைய ஒரு குளிர்ந்த பாலைவனம். தண்ணீர் இருக்க வேண்டுமென்றால் கனமுள்ள காற்று மண்டலம் ஒன்றை இழுத்து பிடிக்க வேண்டும். அப்படி பிடிக்க முடியாத கிரகம். இதன் டெம்பரேச்சர் அல்லது வெப்பநிலை கிட்டத்தட்ட எப்போதும் 0க்கும் குறைவாக இருக்கும். நம் காலனியில் வாழ வீடுகளும் நமது உணவுக்காக கிரீன் ஹவுஸ் என்ற பசுமை குடிலும் பணியாற்ற ஒரு கமாண்ட் சென்டரும் உள்ளன.
சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு மார்ஸின் மீதுள்ள வேலஸ் மெரினரிஸ். அதன் வடவிளிம்பின் மீதுள்ள ஆஃபிர் காஸ்மா என்ற பள்ளத்தாக்குக்கு அருகே நம்முடைய அவுட்போஸ்ட் உள்ளது. இன்று நாம் இந்த பெரிய பள்ளத்தாக்கிற்குள் கயிறுகள் மூலம் இறங்குவோம். நாம் மார்ஸின் ஈக்குவேட்டருக்கு அருகே இருந்தாலும் பூமியுடன் ஒப்பிடும்போது இங்கே குளிராகவே உள்ளது. ஆகையால் அழுத்தம் உள்ள ஒரு வெதுவெதுப்பான ஆராய்ச்சி வண்டியில் அந்த பள்ளத்தாக்கின் விளிம்பிற்கு செல்கிறோம். இங்கே வானம் அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த கிரகம் மெல்லிய கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் உடையது. அதனால் நாம் மூச்சு வாங்க முடியாது. அமெரிக்காவில் உள்ள கிராண்ட் கேனியன் என்ற செங்குத்து பள்ளத்தாக்கில் கொலரடோ என்ற நதி ஓடுகிறது. அதை போல வேலஸ் மெரினரிஸில் என்றோ ஒரு காலத்தில் நீரோட்டம் இருந்திருக்கலாம். இங்கே நம் எடை குறைவாக இருக்கிறது. அதே சமயம் பள்ளத்தாக்கு 4 மடங்கு ஆழமாக இருக்கிறது. அதனால் பூமியின் கிராண்ட் கேனியனில் கயிற்றில் இறங்கினால் கூட இந்த சாகசத்தில் கிடைக்கும் த்ரில்லிங்கான அனுபவம் பூமியில் கிடைக்காது. ஈரோஸ் 433 என்று ஒரு ஆஸ்ட்ராய்டு, அதாவது சிறுகோள். இதன் சுற்றுப்பாதை இந்த உலகத்தை நம் பூமிக்கு அருகே கொண்டு வருகிறது. ஆனால் இன்று இந்த அபாயகரமான ஆஸ்ட்ராய்டு நம்மிடமிருந்து பாதுகாப்பான தூரத்தில் உள்ளது. அதன் புவியீர்ப்பு சக்தி கிட்டத்தட்ட 0. சூரிய ஒளி இருக்கும்போது இங்குள்ள டெம்பரேச்சர் அல்லது வெப்பநிலை தண்ணீரின் கொதிநிலையை அடையலாம். ஈரோஸிலிருந்து நம் கட்டிடப் பணிக்கு தேவையான இரும்பு, நிக்கல், டைட்டானியம் போன்ற தனிமங்களை பிரித்து எடுக்கலாம். உயிர் வாழ்வுக்கு தேவையான நீர் மற்றும் ஆக்சிஜன் பிரித்து எடுக்கலாம். ராக்கெட்டின் எரிபொருளுக்கு தேவையான ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஆகியவற்றை பிரித்து எடுக்கலாம். அவற்றை நம் வண்டியில் ஏற்றி அனுப்புகிறோம். இவற்றை பூமியின் சுற்றுப்பாதைக்கோ சந்திரனுக்கோ அனுப்புகிறோம். இந்த பொடி சைஸ் ஆஸ்ட்ராய்டில் புவி ஈர்ப்பு சக்தி கிட்டத்தட்ட இல்லை எனலாம். இங்கே நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது தவழ்தல். தவழ்தலா? இல்லை, பிராண்டி பிடித்து கெட்டியாக பிடித்து கொண்டு இந்த அசுரப்பாறையுடன் ஒட்டிக்கொண்டே இருப்பதுதான் பெரிய சவால். பஞ்சி ஜம்பிங் என்று கயிறு கட்டி குதிப்பார்களே, அதை போல நம்மை இழுத்து கொள்ள ஒரு தாம்பு கயிற்றை அணிந்து கொண்டுள்ளோம். ஒரு நாளுக்கு உண்டான சுரங்க வேலை முடிந்துவிட்டால் பிறகு விளையாட்டுதான். இந்த புவி ஈர்ப்பு குறைவான ஆஸ்ட்ராய்டில் குதித்து குதித்து மேலே எழுவதுதான் நம் சாகச விளையாட்டு. வாயு நிறைந்த பிரம்மாண்டமான கிரகமான ஜூபிட்டர் எனப்படும் வியாழன் கிரகம் பூமியை விட 2 மடங்கு பலம் வாய்ந்த புவியீர்ப்பு சக்தியையும் கொண்டதாகும். ஆனால் அதன் மீது நின்று அதன் சக்தியை உணர்வதற்கு ஏற்றவாறான ஓரிடம் இந்த வியாழன் கிரகத்துக்கு இல்லை. வியாழனின் 4 பெரிய நிலவுகளில் ஒன்று யூரோப்பா. அது வழுவழுப்பாக சமமாக பனியினால் மூடப்பட்டு அதன் பனியாலான கிரஸ்ட் எனப்படும் மேல் ஓட்டின் அடியில் ஒரு சமுத்திரத்தையே கொண்டுள்ளது. கிளார்க் காலனிக்கு உங்களை வரவேற்கிறோம். நமது குடியிருப்பு வியாழன் கிரகத்தின் கொடிய கதிர்வீச்சு தாக்காத யூரோப்பாவின் மறுபுறத்தில் தாழ்வான பகுதியான டயர் இம்பேக்ட் பேசின் என்ற இடத்தில் இக்ளூஸ் எனப்படும் பனிக்குடில்களால் ஆனதாகும். இங்கு நாம் யூரோப்பாவின் நிலத்தடியில் உள்ள சமுத்திரத்தை அடைவதற்கு பனிக்கட்டிகளுக்குள் பல கிலோமீட்டர்களுக்கு தோண்டிக் கொண்டிருக்கிறோம். வேற்று கிரக உயிரினங்கள் ஏதேனும் உள்ளனவா என்பதை அறிவதற்கு ஒரு சிறு அளவு தண்ணீரை சோதனைக்காக எடுப்பதற்கு எதிர்பார்க்கிறோம். யூரோப்பாவின் கிரஸ்ட் எனப்படும் மேல் ஓட்டின் முறிவுகளால் உருவான இந்த பிரமிப்பூட்டும் பனிக்குகைகளுக்குள்ளே ஊடுருவி சென்று வருவதே நமது ஆராய்ச்சியாகும். சாட்டர்ன் என்ற சனி கிரகம் அற்புதமான வளையங்களை உடையது. கணக்கிலடங்காத சிறு துகள்கள் மெல்லிய தகடுகளாக மாறி இந்த வளையங்களை உருவாக்குகின்றன. இந்த துகள்கள் எல்லாம் கொஞ்சம் தூசி, கொஞ்சம் நீர்ப்பனி சேர்ந்தது போலத்தான். இங்கே வெப்பநிலை எப்போதும் -150 டிகிரிக்கும் குறைவாக குளிர்ச்சியாக இருக்கிறது. பூமியின் காற்று மண்டலத்தில் நைட்ரஜன் நிறைய உண்டு. இதைத் தவிர நைட்ரஜன் நிறைந்த காற்று மண்டலத்தை உடைய ஒரே உலகம் சனி கிரகத்தின் மிகப்பெரிய நிலவாகிய டைட்டன் மட்டுமே. பூமியைப் போல
டைட்டனில் பெருங்கடல்கள் உண்டு, ஆனால் அவை தண்ணீராலான கடல்கள் அல்ல. லிக்விட் நேச்சுரல் கேஸ் என்ற திரவநிலை இயற்கை எரிவாயுவால் ஆனவை. டைட்டனின் மீது உள்ள வெப்பநிலையும் வேதியியலும் பூமியிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றன. ஆனால் லைஜியா ஏரியின் மீதுள்ள நமது ஆராய்ச்சி மையத்தை சுற்றியுள்ள நிலையமைப்பு பூமியில் உள்ள பீச்களைப் போல உள்ளது. டைட்டன் குறைந்த புவியீர்ப்பும் பலத்த காற்று மண்டலமும் கொண்டது. அதனால் இது கிளைடரில் பறப்பவர்களுக்கு கனவுலகம் போல் இருக்கும். மாபெரும் வாயு கிரகமான யுரேனஸுக்கும் வளையங்கள் உண்டு, ஆனால் அவை சனிக்கிரகத்தின் வளையங்களை விட மெல்லியவை. இந்த கிரகம் தீவிரமான ஒரு பக்க சாய்வு உடையது. யுரேனஸில் வருடம் மிக நீண்ட வருடம். இந்த சாய்வினால் பாதி வருடத்துக்கு ஒரு துருவம் சூரிய ஒளியிலும் மறுதுருவம் இருளிலும் மூழ்குகிறது. சூரியனிடமிருந்து இவ்வளவு தூரத்தில் உயிர் வாழ வேண்டுமென்றால் நமக்கு அணுசக்தி இன்றியமையாதது. யுரேனஸின் மேல்காற்று மண்டலத்திலிருந்து ஹீலியம் 3 சேகரிக்கிறோம். இதற்கு உதவும் ராம்ஸ்கூப் என்ற இயந்திரத்தை நாம் முழுவதும் சார்ந்திருக்கிறோம். நமது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்களுக்கு ஹீலியம் 3 சிறந்த எரிபொருளாகும். நமது விண்கப்பலை சுற்றி த்ரஸ்டர்ஸ் என்ற உந்து எந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் நம் ராம்ஸ்கூப்பின் சுற்றுப்பாதையை தொடர்ந்து மாற்றுகிறோம். நம் சிறிய விண்வெளி விமானத்தில் நாம் ஸ்கிம்மிங் என்றழைக்கப்படும் புதிய விளையாட்டை கண்டுபிடித்திருக்கிறோம். இந்த கிரகத்தின் காற்று மண்டலம் நாம் விண்ணில் ஆக்ரோபாட்டிக்ஸ் என்றழைக்கப்படும் கழைக்கூத்து ஆடுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. யுரேனஸின் பெரும் நிலவுகளுள் மிக அருகில் உள்ளது மிராண்டா என்ற நிலவு. நம் அவுட்போஸ்ட் அங்கே உள்ளது. நம் வண்டிகள் ராம்ஸ்கூப்பில் தரையிறங்கி நம் அவுட்போஸ்டுக்கு நாம் சேகரித்த ஹீலியம் 3 எடுத்து செல்கின்றன. சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய மலை வெரோனா ரூபஸ். இதன் அடிவாரத்தில் நம் காலனி அமைகிறது. இந்த குறைப்புவி ஈர்ப்பு நிலவில் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவுவது அற்புதமாக இருக்கிறது. வீழ்ச்சி மிக நீளமாகவும் எதிர்பாராத அளவுக்கு மிக மெதுவாகவும் இருக்கிறது. காற்றில்லாததால் ஒவ்வொரு முறையும் குன்றிலிருந்து கச்சிதமான நேர் செங்குத்தாக விழுவோம். இது ஒரு மாபெரும் குறைப்புவி ஈர்ப்பு சாகசம். நான்காவது வாயு கிரகம் நெப்டியூன். அதன் பட்டையான காற்று மண்டலத்தில் புயல்களும் அதன் ஈக்வேட்டர் அல்லது நிலநடுக்கோட்டை சுற்றி வளையங்களும் உடையது. நெப்டியூனின் பல நிலவுகளில் பெரியது டைட்டன். அதில் வெந்நீர் ஊற்றுக்கள் மேலெழுகின்றன. அதனால் சூரிய மண்டலத்தில் எரிமலை செயல்பாடுள்ள சில உலகங்களில் இதுவும் ஒன்று எனலாம். ட்ரைட்டனின் தென்பகுதியில் மகிலானி ப்ளூம் என்றழைக்கப்படும் எரிமலை வாயு மேகம் உள்ளது. இங்கு நிரந்தரமான அந்திமாலைதான். இதற்கு அருகே நமது வெந்நீரூற்று கண்காணிப்பு நிலையம் அமைந்துள்ளது. இந்த வெந்நீரூற்றுகளில் நைட்ரஜன் வாயு, நீர்ப்பனி மற்றும் உயிர்வாழ்வுக்கு தேவையான இன்னபிற கலவைகளும் உள்ளன. நமக்கு பின்னே ஒரு வாயுக்கலத்தை கட்டிக்கொள்வதால் நாம் மேலே உந்தப்படுகிறோம். இதனை ஜெட் பேக்கிங் என்பர். ட்ரைட்டனின் வெந்நீரூற்றுகளில் நடுநடுவேயும் சுற்றி சுற்றியும் ஜெட் பேக்கிங் செய்வது மிக அற்புதமான அனுபவம். இந்த வெந்நீரூற்றுகள் மென்மேலும் ஏதோ ஒரு புதியதை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. இதனால் ட்ரைட்டன் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனை நாமும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறோம். குள்ளக்கிரகம் புளூட்டோ நெப்டியூனுக்கு அப்பால் உள்ளது. இங்கே மேற்பரப்பு புவியீர்ப்பு பூமியின் புவியீர்ப்பில் 5% தான். வெப்பநிலை -220க்கும் கீழே. புளூட்டோ சூரியனிடமிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளதென்றால் ஒரு புளூட்டோ வருடம் முடிய 248 பூமி வருடங்கள் ஆகின்றன. ஒளிமிக்க துருவங்களும் பிரகாசமான புள்ளிகளும் கரும்புள்ளிகளும் உள்ளன. புளூட்டோ உங்களை வரவேற்கிறது. இப்போது புளூட்டோ சூரியனிடமிருந்து மேலும் விலகிக் கொண்டிருக்கிறது. அதன் காற்று மண்டலத்தில் பனி நிறைவதை காண்பதற்கு சரியான நேரத்தில் நீங்கள் புளூட்டோவிற்கு வந்திருக்கிறீர்கள். இத்தனை பனியை வைத்து நாம் பனி விளையாட்டு சொர்க்கத்தை உருவாக்கி இருக்கிறோம்.
பனிவண்டியில் செல்வோர் குறை புவியீர்ப்பு உள்ள இந்த புளூட்டோவில் குதித்து குதித்து நன்றாக காற்று வாங்கலாம். நீங்கள் விளையாட்டாக பனிவண்டிகள் ஓட்டலாம், ராக்கெட்டுகளால் உந்தப்பட்டு ஸ்கீயிங் போல பனியில் சறுக்கலாம். அங்கே உயரத்திலிருந்து குதிப்பதும் மெலிதாக தரைக்கு சறுக்குவதும் அபாரம். இங்கே நாம் குளிர்ச்சியை விரும்புகிறோம், தீவிரமான குளிரில் விளையாட்டுக்களை அனுபவிக்கிறோம். இந்த வெவ்வேறு உலகங்களில் செய்யும் மாபெரும் சாகசங்களுக்கு முன் நம் பூமியின் சாகச விளையாட்டுக்கள் எம்மாத்திரம்? அந்த கிரகங்களுக்கு செல்ல தேவையான சக்தி எங்கிருந்து கிடைக்கும் என்பதை காலம்தான் சொல்லும். ஆனால் எங்கு எப்போது சென்றாலும் நம் திரண்ட தோள்களையும் வலுமிக்க உடலையும் நமக்கு சாதகமாக்கிக் கொண்டு நாம் ஏற்கனவே பழகிய சவால்களை மீண்டும் மீண்டும் உருவாக்குவோம். இதெல்லாம் எப்போது நடக்கும் என்ற காலக்கிரமம் இப்போது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு உலகத்திலும் இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இன்னும் கற்பனை செய்யலாம். எப்படியோ என்றோ ஒரு நாள் இந்த சாகசங்கள் நம்மை ஒரு விண் பயணி இனமாக மாற்றும்.